நமச்சிவாயம். பரமாத்மாவே ஓம் நமோ நாராயண. இன்றைய காலை இனிய பொழுதிலே 6/3/2012 இன்று பிரதோஷ நாளாகும். இன்றைய காலை பொழுதிலே மாசி மகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது மாசி மகம். கும்பகோணத்திலே இந்த விழா சிறப்பாக நடைபெறும். அந்த மாசி மகத்தை பற்றியும் பாவங்கள் போக்கும் புனித நீராடல், பாவங்களை போக்கும் புனித நீராடலை பற்றியும், மகாமகம் அந்த கதையை பற்றியும் நாம் இப்பொழுது அறிவோம். பாவங்கள், மானிட பிறவிலே பாவங்கள் செய்யாதவர் யார் இருக்கின்றார்கள்? ஏதாவது ஒரு வகையிலே பிறந்தது முதல் இறப்பு வரை பாவங்களை மானிடர்கள் செய்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்கிறார்கள், மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த பாவங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்வது, நீக்குவது? கோயில்களுக்கு சென்று பாவங்களை களைகிறோம், பரிகாரங்கள் செய்து களைகிறோம். நீராடி பாவங்களை களைகிறோம். நமது தமிழ்நாடு மக்கள் புண்ணிய தீர்த்தம் எது? காசி என்பார்கள் இந்துக்களுக்கு. வட இந்தியர்களுக்கு, இந்துக்களுக்கு தென்னாட்டிலே இருக்கும் கன்னியாகுமரி, ராமேஸ்வரத்தை புண்ணியத்தலமாக அது இருந்து வருகிறது. அதில் நீராடி தன்னுடைய பாவங்களையும் நீக்குகிறார்கள். இப்படி புனித நீராடினால் பாவங்களை போக்கும், புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீங்குகின்றன என்று ஐதீகங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய. மாதந்தோறும் மகா நட்சத்திரம், மகன் நட்சத்திரம் என்றாலும் மாதந்தோறும் மகன் நட்சத்திரம் வருகிறது. மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரம் மட்டும்தான் மாசி மகம் என்று சிறப்பித்து கொண்டாடப்படுகிறது. மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மகா நட்சத்திர நாளிலே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகன் நட்சத்திரம் பௌர்ணமி தினத்திலே வருகிறது. எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. இந்த சிறப்பு நாளை வருகிறது. இந்த சிறப்பு நாளை வருகிறது. நாளை பௌர்ணமி தினம்ல, நாளை தான் மாசி மகா கொண்டாடப்படுகிறது. ஓம் நமச்சிவாய. அந்த தினத்திலே கடலில் புனித நீராடுவதால் கடலாடும் விழா என்று பெயரும் மாசி மகத்திற்கு உண்டு. கடல்ல நீராடுனா அந்த விழாவுக்கு கடலாடும் விழா என்றும் கூறுகிறார்கள். பிறவி பெருங்கடல் வீழ்ந்து துன்பக்கடலில் மாய்ந்தொழுகும் ஆன்மாவானது, அதாவது மனித உயிரானது இறைவனது அருள் கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து கிளைத்து செய்யும் நன்னாடு மாசி மர கடலாடு தீர்த்தமாகும். பார்த்தீங்களா?
தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று இந்நாளை கொண்டாடுவார்கள். ஓம் நம சிவாய. தீர்த்தமாடுவதற்கு வசதி இல்லாதவர்கள் போய் சேர்ந்து கடலிலே நீராட முடியாதவர்களுக்கு விரதம் இருப்பார்கள், அதை கொண்டாடுகிறார்கள். அந்த நாள்தான் மாசி திருவிழா, மாசி மகத் திருவிழா. ஓம் நமச்சிவாய். மாசி மகம் என்பது நம் நினைவுக்கு வருவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மாசி மகம் கும்பமேளாதான் அந்த விழாவாகும். சரி, கும்பகோணத்திற்கும் மாசி மகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? கும்பகோணத்திற்கும் மாசி மகத்திற்கு என்ன ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லவா? அதை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு, பிரளயம் என்றால் என்ன? உலகம் அழிந்தது, அதான் பிரளயம். முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிரம்மா படைத்தல் தொழில் அல்லவா? உயிர்கள் அனைத்தையும் அழிந்துவிடுமே என்று அங்கி இருக்கின்றார். அதை ஒட்டி சிவபெருமானும் சென்று முறையிட்டு இருக்கின்றார் என்றால் உயிர்களெல்லாம் அழியப் போகிறது என்று சிவபெருமான அணுகி பிரம்மா அணுகி முறையிட்டு இருக்கின்றார். அதற்கு சிவபெருமான் பல புண்ணியத்தலங்களுக்கு புண்ணியத்தலங்களில் இருந்து மண், அமுதம், அனைத்து ஜீவராசிகளின் ஜீவ வித்துகளையும் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் சேர்த்து, குடத்தில் சேர்த்து, அது மங்கள பொருட்களால், மங்கள பொருளால் மஞ்சள், மாலை, தேங்காய், சந்தனம், இவைகளெல்லாம் மங்கள பொருள்கள் என்று சொல்வார்கள். அலங்கரியுங்கள். அந்த குடத்தில் 4 புறமும் வேத அகமங்களை வைத்து இல்வத்தால் அர்ச்சனை செய்து, இல்வ இலைகளுக்கு பாருங்கள், சிவபெருமானுக்கு பிடித்த பூக்களில் இல்வ இலையாகும். இல்வத்தால் அர்ச்சனை செய்து மேருமலையில் வைத்து விடுங்கள் என்று ஈசன் சொல்ல, அது பிரளய வெள்ளம் வரும்பொழுது நிகழ்ந்தியலும் உலகம் அழியப் போவது அல்லவா? அது வெள்ளம் வரும் பொழுது அது நிகழ்ந்து செல்லும். ஒரு நிலைப்பகுதியில் தங்கும் பொழுது தேவையானவற்றை யான் செய்வோம் என்று பிரமனிடம் கூறியிருக்கின்றார். பிரமனும் அவ்வாறே செய்து பாருங்கள். இது அனைத்தும் நடைபெற இருக்கின்றது, நடந்து முடிந்திருக்கின்றது. இதற்கு முன்னால் உள்ள யுகத்தில் பிரளயமும் வந்தது. ஓம் நமச்சிவாயம். அப்பொழுது உலகில் இருந்த அனைத்தும் வெள்ளத்திலே சிக்கி அழிந்து விட்டது. அமுதம் நிறைந்த குடத்தை வெள்ளம் அழித்து சென்றது. அந்த குடம் ஒரு இடத்தில் தலைபெற்று இருக்கின்றது. அந்த இனம்தான் இன்றைய கும்பகோணம். கும்பகோணம் ஒரு பிரசித்தி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் உள்ள இடங்கள் இந்த கும்பகோணம் தான். இந்த கும்பகோணத்துல என்ன அந்த இடத்துலதான் அந்த குளம் நின்று இருக்கின்றது. அந்த இடம்தான் கும்பகோணம். ஓம் நமச்சிவாயம். அப்பொழுது பிரம்மாவுக்கு அந்த உறுதியின்படி அங்கு வேடன் உறுதியில் வந்தார் சிவபெருமான். அவர் அந்த கும்பத்தின் மீது அம்பை எய்து அதை உடைக்கச் செய்தார். ஏன் உடைக்கச் செய்தார் பார்க்கலாம். குளம் உடைந்தது. அமரம் வழிந்து 8 திசைகளுக்கும் பரவியது. குடத்தை அலங்கரித்திருந்த பொருட்களும் வேறு இடங்களிலே விழுந்து லிங்கங்களாக காட்சியளித்திருக்கின்றது. லிங்க வழியிலே லிங்கங்களாக காட்சியளித்திருக்கின்றது.
சிவபெருமான் எந்த இடத்தில் நின்று அம்பு விடுத்தாரோ அந்த இடம்தான் பாட புரேசம் என்ற பானந்துரை ஆனது. அந்த இடம்தான் எனது பான புரேசம் என்று பானந்துரை ஆகியிருக்கின்றது. ஓ நமச்சிவாய. கும்பத்தை தாங்கியிருந்த ஒளி விழுந்த இடம் சோம சுந்தரேஸ்வரர் கோயில். கும்பத்தில் மேலிருந்த தேங்காய் விழுந்த இடம் அமுதகேஸ்வரர் கோயில். கும்பத்தில் சுற்றியிருந்த நூல் அதாவது நூல் விழுந்த இடம் கௌதமேஸ்வரர் கோயில். செல்வமும் விழுந்த இடம் நாகேஸ்வரன் கோயில். குடத்தில் வாய்ப்பகுதியில் விழுந்த இடம் குடவாயில் ஆகின. ஒவ்வொன்றும் ஒரு இடத்தில் விழுந்தமையினால அந்த பேர்களை பெற்றிருக்கின்றது. ஓ நமச்சிவாய. கூடத்தில் இருந்த அமுதம் கும்பகோணத்தை சுற்றியுள்ள திருவிடைமருகூர் திரு நாகேஸ்வரம் தாராசுரம் சுவாமிமலை திருப்பாடல் இங்க வனம் ஆகியது. அதன் பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்க சிவபெருமானிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார். ஓ நமச்சிவாய. இவரும் சம்மதிக்க பிரம்மன் மனம் மகிழ்ந்து பூர்வ நட்சத்திரத்தில் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் நாளில் கொடியேற்றம் செய்து சிவபெருமானையும் தேவியரையும் 8 நாட்கள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளச் செய்திருக்கின்றார். 9வது நாள் மேலுமலையை போல் உயர்ந்த தேர் செய்து அதில் பஞ்சமூர்த்திகளையும் எழுந்தருளை செய்திருக்கின்றார். ஓம் நமச்சிவாய. 10வது நாள் மக நாளிலே பஞ்சமூர்த்திகளை வீதிவிழா வரச் செய்து கும்பகோணத்திலே உள்ள மகாமக தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்து மாசி மகா விழா ஆரம்பித்து வைத்திருக்கிறார் என்றால் பாருங்கள். அப்படி அடிப்படையில் தான் இந்த அடிப்படையில் தான் அனுபவரும் மாசி மக விழா கும்பகோணத்திலே நடைபெற்று வருகிறது. அன்னை உமாதேவி ஒரு மாசி மகத்தில் மக நட்சத்திரத்தில் தச்சனின் மகளாக அவதரித்திருக்கின்றார் என்பதால் இந்த நன்னாள் தேவியரின் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. இதே கும்பகோணத்திலே ஆண்டுதோறும் நடைபெறும் மாசி மகா விழா என்றார். அதுவே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும்போது மகாமக விழாவாக விடுகிறது. இப்படிதான் மாசி மகாமகம் அந்த கதையும் அதே நேரத்திலே புனித நீராகி பாவங்களை போக்கக்கூடிய நாளும் இந்த கும்பகோணத்திலே உள்ள மகிமையும் நம் இதை பற்றி நாம் எப்பொழுது அறிந்து கொண்டோம். ஓ நமச்சிவாய. அடுத்தபடியாக மாசிமகம் வந்த கதை அதை நாம் அறிவோம். பிரளயத்திற்கு பிறகு கங்கை யமுனை கோதாவரி நர்மதா சரஸ்வதி காவிரி குமரி பயோடினி சரையூ ஆகிய 9 நதிகள் உருவாக்கப்பட்டன. மக்கள் வழக்கம் போல் தங்கள் முழுவினை பயன்படி பாவ புண்ணியங்களை செய்தனர். பாவங்களையும் உறுதியாக இருந்ததால் அவற்றை குறைக்க புனித நதிகளில் நீராடின. பாவச்சுமை தாங்காமல் நதிகள் சிரமப்பட்டிருக்கின்றது. சிவனிடம் முறையிட்டிருக்கின்றது. அந்த நதி தேவதைகள்
ஓம் நமச்சிவாய. கும்பகோணத்திலே உள்ள மகாமக புறத்திலே நீராடினார். பாவங்கள் குறையும் என்று கூட நதிகளுக்கும் ஒரு மாசிமகம் நன்னாளில் கும்பகோணம் வந்து புனித நீராடி தீர்த்தம் ஆடி இருக்கின்றன. இவர்கள் 9 பேரும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகத்து அன்று நீராட வரும் நாளையே மாசிமகா மகம் என்கின்றார்கள். அவர்கள் 2 விதமான ஒரு நடைமுறை இருந்து வருகின்றது. இந்த கும்பகோணத்திலே புண்ணிய நதிகளுடைய தேவதைகள் நாம் மாணவராக இந்த மாசி மதத்திலே இந்த புனித நீர் ஆடினால் பாவங்கள் நீங்குகின்றன, குறைந்து வருகின்றன, நீங்கி விடுகின்றன. ஓம் நமச்சிவாய. அன்றைய தினம் இன்று வந்து புனித நீராடினால் புண்ணியங்கள் பேர்கள் பலவும் கிட்டும் என்று மகா புராணங்கள் சொல்லுகிறது, இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுகிறது. ஓம் நமச்சிவாய. பூமி சூரியனை சுற்றி வர 1 வருடம் ஆகிறது. குரு சூரியனை சுற்றி வர 12 வருடங்கள் ஆகிறது. குரு சிம்மராசியிலும் சூரியன் கும்பராசியிலும் பிரவேசிக்கும் போது மாசி மாத மகம் நட்சத்திரம் பௌர்ணமி திதியுடன் சேரும் நாள் தான் இந்த மகாமகம். பாருங்கள் எவ்வளவு தூரத்திலே குரு பகவான் சூரிய பகவான் அந்த பௌர்ணமி விதியிலே மகன் நட்சத்திரத்தை எல்லாம் ஒன்று கூடுகின்றன, இணைகின்றன. அந்த நாள் தான் மகாமகம். இந்த நாளில் 9 நதி தேவதைகளும் முனிவர்களும் தேவர்களும் மகாநதி புறத்திலே புனித நீராடுவதாக இந்த நாளிலே எல்லா தேவர்களும் முனிவர்களும் எல்லாருமே நாமும் தான் அதை அவர்களை பின்பற்றுகிறோம். நாமும் அதை நீராடி புனித நீராடி நம்முடைய பாவங்களையும் நீக்குகிறோம். தேவர்களும் நீக்குகிறார்கள், முனிவர்களும் நீக்குகிறார்கள், தேவதைகளும் நீக்குகிறார்கள் என்றால் பாருங்கள். மாசி மகா ஒரு விசேஷமான ஒரு நாளாக கருதி நாம் இந்துக்களாகிய நாம் அதை கடைபிடித்து வருகின்றோம். இந்த நாளை வருவதாக நாளை வருகின்றது. அதை நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கு ஈசனை தரிசிப்போம். நம்முடைய புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று நீராடுவோம், பக்தி செய்வோம், படையல் செய்வோம். இந்த மாசி மகா திருவிழாவிலே நாம் பாவங்களை குளித்து நீராடி படையல் செய்வோம், ஈசனை வணங்கி நம்முடைய பாவங்களை நீக்குவோம் என்று கூறிக்கொள்வோம். இந்த நன்னாளிலே 6/3/2012 இன்று நாம் இந்த காலை பொழுதலை இதை பற்றி நன்றாக அறிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இதுவரை பாவங்களை போக்கும் புண்ணிய நீராட மாசி மகாமகம் அந்த கதையும் தெரிந்து கொண்டோம். சுகம் இதை உங்களுக்கு வழங்கியவர் சிவயோகி சதாசிவம் அல்லது சபயோகி சதாசிவம். ஓம் நமச்சிவாய. இத்துடன் இந்த ஆன்மீக சிறிய உரையை முடித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஈஸ்வரன் வாழ்வு என்பது வாழ்வு. ஏரிக்குளம் தினதாரி எல்லாம் ஏறி வடிவமாய் அளவாய்ப்புரிய மக்கள் வளமாய். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனிதருக்கும் சொல்லுகிறவாற்றேன் வெள்ளப்படும் உயிர்களுக்கு நான் முடிந்த உரையை செய்வேன் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை சிறிய ஆன்மீக உரையை உங்களுக்காக சொன்ன இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரூபாம்